Hello friends, welcome back to my channel. என்னுலகம் என் வீடு. இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சுவையான சிக்கன் பிரியாணி வந்து எப்படி செய்யறது அப்படின்றத என்னோட ஸ்டைல்ல வந்து நான் செஞ்சு காட்ட போறேன். சோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்கறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் subscribe பட்டனை கிளிக் பண்ணி சேனலை மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. subscribe பட்டனுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்றப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாம நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸா பார்க்கலாம். எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து சிக்கன் பிரியாணி நிறைய மாடல்ல வந்து நமக்கு செஞ்சு காட்டியிருப்பாங்க. நீங்க நிறைய யூடியூப்ல வந்து பார்த்திருக்கலாம். பட் ஆனா இன்னைக்கு வந்து என்னோட ஸ்டைல்ல நான் வந்து சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்றத செஞ்சு காட்ட போறேன். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து ஹாக்கின்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கரோட ரிவ்யூ வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. பிரியாணி வந்து இதுல செஞ்சா வந்து அடி பிடிக்குதா இல்லையான்னு. ஸோ அதையும் இன்னைக்கு வந்து நம்ம பார்த்துடலாம். நான் வந்து சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டை இலை, அதுக்கப்புறம் ஏலக்காய், சோம்பு, கசகசா, தென் வந்து கிராம்பு இதெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒரு ரெண்டு இருக்கிற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ அரிசியில் வந்து நான் பிரியாணி செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டம்ளர் அளவுக்கு அரிசி வந்து நான் எடுத்திருக்கேன். 3 டம்ளர்னால் ஒரு 400 கிராம் அளவுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதை வாஷ் பண்ணி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 3 டம்ளர் அளவுக்கான அரிசிக்கு வந்து 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் வீதம் வந்து 3 டம்ளருக்கு வந்து 4.5 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த நம்ம ஃபஸ்ட்டு அந்த கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அரிசியை வந்து ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு வெங்காயம் வந்து நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு தக்காளி வந்து நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக இது வந்து ஒரு பெரிய டீஸ்பூனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து ஆட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமன் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி அது வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பிரியாணிக்கு வந்து புளிப்பு சுவையை கொடுக்கறதுக்காக ஒரு கப் அளவுக்கு கெட்டியான தயிர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணி அரிசி வந்து நம்ம எந்த அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறோமோ அதே சேம் அளவுக்கு நம்ம சிக்கனோ இல்லை மட்டனோ என்ன பிரியாணி செய்ய போகிறோமோ அது வந்து நம்ம எடுத்துக்கிறோம். நான் வந்து ஒரு 400 கிராம் அரிசிக்கு வந்து கரெக்டாக இது வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் வாஷ் பண்ணி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலாஸ்லாம் என்னென்ன நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, சேம் அதே 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா. இது வந்து வீட்லேயே தயார் பண்ண கரம் மசாலா, அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா. கரம் மசாலா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் எப்படி செய்கிறது அப்படின்றத. இந்த பிரியாணி மசாலா வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது எப்படி செய்கிறது வீட்லேயே அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் உப்பு வந்து தேவையான அளவுக்கு இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் சமையலுக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ணணும். அது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய், இது ரெண்டும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ வாங்க இது எப்படி பிரியாணி செய்கிறது அப்படின்றத வந்து நம்மளோட ஹாக்கின்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கரில் வந்து இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அது கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நெய் நல்லா உருகி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நெய் உருகி வந்ததுக்கப்புறமா கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே ஒரு 2 இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு 2 பட்டை இலை, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 2 ஏலக்காய், கிராம்பு ஒரு 2, அது மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு 2 இருக்கிற மாதிரி ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறம் கசகசா அதுவும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் லைட்டாக செவந்து வந்ததுக்கப்புறமா அடுத்ததாக இது கூட வந்து நறுக்கி எடுத்து வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகாய் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸ் காரம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஒரு 3 பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சதை இது கூட வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இது ரெண்டும் நல்லா வதங்கணும். இந்த ஆயிலில் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்து வச்சுருக்கக்கூடிய 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல பெரிய டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன்.
பூண்டு விழுது ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நறுக்கி எடுத்து வச்சிருக்கக்கூடிய தக்காளி வந்து 1 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கிட்டால் டேஸ்ட் இன்னும் நல்லா கூடுதலாக கிடைக்கும். அதுக்கப்புறமா தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சு ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா தக்காளி மசிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து அது கூடவே வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, அதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நான் வந்து அதை கப்பில் வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு ரெண்டுமே. அது ரெண்டையுமே வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து இந்த ஆயிலில் நல்லா வந்து வதக்கிக்க போகிறேன். கொத்தமல்லியும் புதினாவும் ஆயிலில் நல்லா வதங்கி அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய மசாலாஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, அதுக்கப்புறமா பிரியாணி மசாலா, இது ரெண்டுமே வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணது. இது ரெண்டுமே வந்து ஒவ்வொரு டீஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு 400 கிராம் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ், ஒரு 1/2 கிலோ சிக்கன், இதுக்கு வந்து இந்த மசாலா கரெக்டாக இருக்கும். பிரியாணி மசாலா பார்த்தீங்கன்னா அது ரெடி பண்ணுறப்ப அது கூடவே வந்து நான் ரெட் சில்லியும் சேர்த்து ரெடி பண்ணியிருக்கிறதுனால தனியாக வந்து நான் அது காரத்துக்காக சிவப்பு மிளகாய் தூள்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை. நீங்கள் வந்து கடையில் வாங்குகிற பிரியாணி மசாலா வந்து ரெடி பண்ணி வாங்கி சேர்க்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சிவப்பு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்ஸ் வந்து நம்ம வதக்கிக்கலாம் ஆயிலில். கரம் மசாலா ஸ்பைஸ் வந்து எப்படி நம்ம வீட்லேயே அந்த மசாலா ரெடி பண்ணுறது அப்படின்றது வந்து நான் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஒரு 1/2 லெமன், அதுக்கப்புறமா வந்து 1 கப் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஹாக்கின் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதோட அடிப்பகுதி வந்து நல்ல கனமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் இது டக்குலாம் அடி பிடிக்காது. இப்போ பாருங்கள், இந்த மசாலா ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நான் எந்த வாட்டருமே வந்து ஆட் பண்ணலை. மசாலாவை அந்த ஆயிலே தான் வந்து வதக்கிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வரைக்கும் எதுவுமே வந்து அடி பிடிக்கல பாருங்கள். ஸோ நிறைய பேர் வந்து பிரியாணி செய்கிறப்ப வந்து நம்மளுக்கு இந்த குக்கரில் வந்து அடி பிடிக்கதான்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கீங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர்லாவே வந்து அடி பிடிக்குது அப்படின்றது வந்து நிறைய பேரோட தாட். ஸோ நீங்களே லைவாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இப்போ செஞ்சு இருக்கேன். இப்போ வந்து லெமன் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு புளிப்பு சுவையை கொடுக்கறதுக்காக ஆட் பண்ணுறேன். ஸோ தயிர் பார்த்தீங்கன்னா புளிப்பு சுவையை மட்டும் கொடுக்காம சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரதுக்கும் நம்மளுக்கு அதுதான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ அது ரெண்டும் நான் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய 1/2 கிலோ சிக்கன், பிரியாணிக்கு வந்து கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாவே வந்து அவங்க கடையில் கட் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா பெரிய பெரிய பீசஸாக அந்த எலும்போடையே வந்து நம்ம கட் பண்ணி வாங்கி இதில் ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் இது உடஞ்சும் வராது. நல்லா சாஃப்டாக வெந்து இருக்கிறப்ப வந்து நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டே வந்து அந்த எலும்போட அந்த சிக்கன் இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ பிரியாணிக்கு கட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிங்கனாவே அதுக்கேற்ற மாதிரி அவங்க கட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ எல்லாத்தையுமே வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைம்லேயே வந்து நம்மளுக்கு சிக்கனுக்கு தேவையான உப்பு, பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து நம்ம இப்போயே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவில் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் வந்து இந்த சிக்கன் வந்து வேக விடுவோம். சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 குக்கு வந்து லைட்டாக ஆகிடும் இந்த டைம்லேயே. அதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பாஸ்மதி ரைஸ் ஆல்ரெடி வந்து 3 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்தேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 400 கிராம்ஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ். ஸோ 3 டம்ளர்னால் ஒவ்வொரு டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி. ஸோ 4.5 டம்ளர் தண்ணி எடுத்து அதை வந்து கொஞ்சமாக அரிசியில் ஆல்ரெடி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணியை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த பிரியாணிக்கு 4.5 டம்ளர் தண்ணி, 3 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி தான் நான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைமில் வந்து கொஞ்சம் சால்ட் இருக்கான்னு ஒன்ஸ் வந்து செக் பண்ணிப்போம். சால்ட் வந்து பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம சால்ட்டை செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா
அந்த தண்ணி எல்லாமே ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா லைட்டாக வந்து அந்த உப்பு வந்து நம்மளுக்கு தூக்கலாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக வெந்து வரப்போ கரெக்டான பக்குவத்துக்கு வந்து அந்த சால்ட் வந்து இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் மூடி வச்சுட்டு நம்ம கரெக்டாக குக்கரில் ஒரு 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட போகிறோம். 2 விசில் வந்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஒரு 2 விசில் வந்ததுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அப்பதான் வந்து சிக்கன் பிரியாணி வந்து எப்படி நம்மளுக்கு குலையாம உதிரி உதிரியா ரெடி ஆயிருக்கு அப்படின்றத நீங்களே வந்து லைவா பார்க்குறப்பதான் உங்களுக்கு தெரியும். அடியும் நம்மளுக்கு பிடிக்கல, சாதமும் வந்து குழஞ்சு போகலை. பார்த்தீங்கன்னா சிக்கனும் கரெக்டான பதத்துக்கு உடஞ்செல்லாம் போகாமல் கரெக்டாக வெந்து வந்திருக்கு. ஸோ நல்ல டேஸ்டான உதிரி உதிரியான சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நீங்களே. இது பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அதோட ஃப்ளேவர் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டைமில் கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி ஒன்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நீங்கள் ஃபேன் காற்றுல வந்து கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஆவி எல்லாமே போகிறப்ப இன்னும் நல்லா உதிரி உதிரியாக ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா சர்வ் பண்ணால் ரொம்ப டேஸ்டான சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதை ஹெவியாக இருக்கிறனால தூக்கி இதை நம்மளுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கரை. மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கரில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் குக்கர்லாம் வந்து இப்போ எல்லாருமே அலுமினியத்தை அவாய்ட் பண்ணுறதுனால அதுக்கு பதிலாக இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் இந்த மாதிரி ஆஃபரில் கம்மியான ரேட்டுக்கு கிடச்சிச்சின்னா நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க. என்னோட ஹாக்கின் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கரோட ஷாப்பிங் ஆல் வீடியோ பார்த்தா நிறைய பேருக்கு இருந்த ஒரு பெரிய டவுட், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கரில் நம்ம பிரியாணி செய்கிறப்ப அடி பிடிக்குமா குழஞ்சிடுமா அப்படிலாம் நிறைய பேர் வந்து டவுட் கேட்டுகிட்டே இருந்தீங்க கமெண்டில். ஸோ எல்லாருக்கும் அந்த டவுட் எல்லாமே கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல உதிரி உதிரியான டேஸ்டான சிக்கன் பிரியாணி எப்படி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கரில் வந்து அடிப்பிடிக்காமல் செய்கிறது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து சாப்பிட தயாராகிட்டோம். நீங்களும் உங்களோட வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்றத நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நான் நிறைய வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் வந்துகிட்டே இருக்க போது. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேஷு நல்லா இருக்கா? சரி பாய் சொல்லுங்கள்.